பாலியல் வன்கொடுமை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது. இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த மார்ச் மாதம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தர நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி இறந்த நிலையில சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் தூத்துக்குடி ராஜபாண்டிய நகர் பகுதியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி தர்ம முனீஸ்வரன் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். பின்னர் தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு கடந்த 5ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. பின்னர் தொடர்ந்து 3 முறை நேரில் தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில இன்று தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி பிரீதா தெரிவித்திருந்தார். அதன்படி தர்ம முனீஸ்வரன் மதுரை மத்திய சிறையில் இருந்து காவல்துறை வாகனத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் அழைத்து வரப்பட்டான். அவனை போலீசார் சுற்றி வளைத்து பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்குள் அழைத்து சென்றனர். பின்னர் தர்ம முனீஸ்வரனிடம் தீர்ப்பு வழங்க உள்ள போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்திய நிலையில குற்றம் சாட்டப்பட்ட தர்ம முனீஸ்வரனிடம் வழக்கு குறித்து ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்றும் உங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். எதுவும் சொல்லாமல் இருந்த தர்ம முனீஸ்வரன் அப்போது தர்ம முனீஸ்வரிடம் குடிக்க தண்ணீர் எதுவும் வேண்டுமா எனவும் நீதிபதி பிரீதா கேட்டார். பின்னர் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனை குற்றவாளி என்று அறிவித்தார் நீதிபதி பிரீதா. மேலும் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு கொலை செய்த வழக்குக்கு இரட்டை தூக்கு தண்டனையும் உடலில் பலத்த காயம் ஏற்படுத்தியதற்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார் புவனேஸ்வரி.